திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மிக கனமழையினால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஆனந்தராஜ் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த திருத்துறைப்பூண்டி காவல் நிலைய போலீசார் ஆனந்தராஜ் உடலை கைப்பற்றி திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்விரோதம் காரணமாக விக்னேஷ் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த 9 நபர்கள் சரமாரியாக தாக்கி கொலை செய்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளான 9 பேரையும் பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்த நிலையில் சிறையில் உள்ள தனபால் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள டால்பின் நோஸ் காட்சி முனை மலைச்சரிவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் ஆண் சடலம் ஒன்று எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த குன்னூர் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் உடலை மீட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தாராபுரம் கிராமத்தில் கோயில் பண்டிகையை முன்னிட்டு ஆடலும் பாடலும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றதில் ஆபாச சைகைகளுடன் கலைஞர்கள் நடனமாடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற ஆபாச சைகைகள் செய்து கோவிலில் நடனம் ஆடுவதற்கு போலீசார் அனுமதி வழங்கக்கூடாது என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை விலார் சாலை அண்ணா நகரில் உள்ள அங்காள ஈஸ்வரி அம்மன் கோயிலில் பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பூட்டியிருந்த 3 வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்டு 7 பவுன் தங்க நகை மற்றும் 12,500 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்ட கேதீஸ்வரன் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 6 பவுன் தங்க நகை மற்றும் 1,500 ரூபாய் பணத்தை மீட்டு பெரியகுளம் சார்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த புலிச்சோலை குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனால் உயிர் சேதம் ஏற்படும் முன் குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் சிறுத்தைகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கொன்னியூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாத காரணத்தினால் ஒரு வாரமாக அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து முன்னதாகவே அங்கு நிகழ்ச்சி ஒன்றிற்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாகவும் இருப்பினும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனக்கு 20 ஏக்கர் நிலம் சொந்த சாகுபடி செய்கிறேன். நான் அறுத்தது 2/4/2025 12 நாளாச்சு. சாக்கில் கட்டி வச்சு இதுவரைக்கும் சென்டரில் எடுக்கவே இல்லை. இது மூடி 10 நாளாச்சு. நேற்று மாவட்ட ஆட்சியர் வந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் குறைகளை சொன்னோம். உடனே எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போய் 1 மணி நேரத்தில் மழையும் வந்துட்டு நாங்கள் படுதாவும் எல்லாம் வச்சு முன்னேற்பாடு பண்ணியும் நேற்று சரியான மழை பெஞ்சதுனால எல்லா நெல்லுமே நினைஞ்சு போச்சு. நாங்கள் மேலே தான் மூடி இருக்க முடியும். கீழே வாந்தோடி ஓடுற நெல் மூட்டை பூரா அடுக்கி வச்சிருந்த மூட்டை பூரா நினைஞ்சு போச்சு. அதனால் அரசு பெரும்பாலும் வச்சு ஈரப்பதத்தை பார்க்காம விவசாயிக்கு நல்ல உதவி செய்கிறதுனால ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் சார். மாவட்ட ஆட்சியர் சொல்லியும் இன்னும் அதை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. உடனே அரசு இந்த நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் எரியாததால் இரவில் பயணம் மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர்.
சாலைகளில் மின்விளக்கு தொடர்ந்து பல வருட காலமாக எரியாமல் இருக்குது. இதனால் குறிப்பாக ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடக்கிறதுல பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதுனால நாங்களும் மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை அதிகாரிகளிடமும் போக்குவரத்து காவல்துறையிடமும் மனுக்கள் கொடுத்த வண்ணம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக கொடுத்தும் கூட இதுக்கு எந்த தீர்வும் அளிக்கப்படலை. முறை புகார் அளித்தும் கூட இதுக்கு சரியான தீர்வு காணாதது இருப்பது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சாலைகள், மிக்ஸாம் புயலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சாலைகள் சரியாக செப்பனிடப்படாமல் இருக்கிறது. இதெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும். இதெல்லாம் சரி செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் ஒரு உயிர் பலியாவதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு உயிர் பலியாகுமானால் அங்கு அப்பகுதி வாழ் மக்கள் கண்டிப்பாக போர்க்கொடியை ஏற்றுவார்கள் என்ற கோரிக்கையை இதன் மூலம் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.